ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா. ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா. கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஒரு அருமையான விளக்கம். என்ன மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு அருமையான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருமணம் ஆகக்கூடிய நிறைய பெண்களுக்கு விவாகரத்து அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. ஏன் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப யோசிப்பேன் நானு. இப்படி என்னடா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகி ஒரு 1 மாசம், 5 மாசம், இல்ல 3 மாசம் இதுக்குள்ளவே என்ன பண்றாங்க அப்படின்னா, கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் அப்படின்னு நிறைய டிராவல் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் என்னவா காரணம் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 70, 80 அந்த காலகட்டத்துல திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு அடி வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு உத வாங்கியிருப்பாங்க. அவரு 2 கல்யாணம் பண்ணியிருப்பாரு, 5 கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த தாத்தாவை விட்டு அந்த பாட்டி வந்து அந்த இடத்த விட்டு போகவே போகாது. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம கணவன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட அந்த பாட்டி வந்து அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போகும். ஆனா காலம் போக பாத்தீங்க அப்படின்னா, அந்த தாத்தாவோட அன்புங்கிறது அந்த பாட்டிக்கு அப்படியே ரொம்பவே காலம் கடந்து கிடைக்கும். ஆனா அது ரொம்ப உன்னதமான அன்பா இருக்கும். அது வந்து பாட்டியை விட்டு பிரிஞ்சே இருக்காது அந்த தாத்தா. அவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ கொடுமை பண்ணேன். அப்ப கூட என் பொண்டாட்டி வந்து என்னை விட்டு போகவே இல்லை. இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம இருக்கிறா, நான் பாத்துக்கிறா எங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்லும். அப்படிலாம் எல்லாருமே நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் வந்து சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கருத்தா இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய பங்கு அப்படின்னா, நாம செய்யக்கூடிய இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய திருமணங்கள் அந்த நிகழ்வை உருவாக்கி கொடுக்குதா, இல்ல வாழ்வியல் முறை மாற்றத்தினால இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிரா இருக்குது. அந்த காலத்துல திருமணங்கள் அப்படிங்கிறது வீட்டுல நடந்துச்சு, எளிமையான முறையில நடந்துச்சு. விதவிதமான உணவுகள் போடலனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருவாய்க்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை போட்டாங்க. வீட்டு முற்றத்துல கல்யாணம் பண்ணாங்க. அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து ரொம்ப நாள் நீடிச்சு ஒரு நிலையான பந்தமா இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா, உண்டான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாங்கல்யங்கிற ஒரு விஷயத்த எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு பெரிய முக்கியமான பங்கா இருக்குமோ அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய கருத்து. என்னன்னா, என்னோட திருமண காலகட்டங்கள் எல்லாமே எடுத்துக்கும் போது திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். திருமாங்கல்யம்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமா பார்க்கப்பட்ட விஷயம். அப்பெல்லாம் இப்போ ஒரு பெண் வந்து திருமணம் அந்த திருமாங்கல்யத்தை கழுத்துல கட்டுற நேரம் வந்து தலை குனிஞ்சு அந்த கயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பெண்ணோட தொப்புள் கொடி உறவோட சேர்ந்து வரா மாதிரி அந்த தொப்புள் கிட்ட அந்த மாங்கல்யம் அப்படிங்கிறது நிற்கும். அதை வந்து முன்னாடி இருக்க பெரியவங்க வந்து அந்த கட்டுறதுக்குள்ள அவ்வளோ ஒரு பரபரப்பா அப்படி பரபரப்பா இருக்கும். அது ஏன்னா அது மேல அந்த தொப்புள் கீழே தான் இருக்கணுமே தவிர மேல போகக்கூடாது. அதுல வந்து ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க. அப்ப கீழே குனிஞ்சு நம்ம அந்த மாங்கல்யத்தை கட்டும் போது அந்த மாங்கல்யம் கட்டி முடிச்ச அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த மாங்கல்யத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி மாங்கல்யத்தை பார்க்க கூடாது அப்படின்னா அதை எடுத்து உள்ள நம்ம புடவைக்குள்ள வச்சு அதை மறைச்சிடுவாங்க. இப்ப இந்த முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பழமையான முறை. இந்த மாங்கல்யத்தை வந்து இன்னொருத்தர் பார்க்க கூடாது, வேறொருத்தர் பார்க்க கூடாது அப்படிங்கிறத பாரம்பரியமா வச்சுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த மாங்கல்யத்திற்குண்டான மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போயிட்டே இருக்கு. அவங்களோட முன்னோர்கள் எந்த மாதிரியான திருமாங்கல்யத்தை அணிஞ்சிருந்தாங்களோ அதே போலதான் அந்த வீட்டு ஆண் வாரிசுக்கு வரக்கூடிய மணப்பெண்ணுக்கு அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நகை கடைக்கு போறாங்க, என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு மாடலை அவங்களா செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து
திருமாங்கல்யத்தை வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் வந்து திருமாங்கல்யத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம், அது தெரியுது. மாங்கல்ய கயிறு அப்படிங்கிறது கயிறுல போட்டோம் அப்படின்னு சொன்னா 16 இழைகளை கொண்ட கயிறாக நூலை இழைச்சி நம்ம வந்து அது கயிறா போடுறோம். அப்ப 16 செல்வங்களும் பரிபூரணமாக அந்த மணப்பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதே போல அந்த கயிறுல வெள்ளையா இருக்கக்கூடிய நூல்ல மஞ்சளை அது வந்து நம்ம தேய்ச்சி போடும்போது அது யாரோட கிரகத்தை சேருது அப்படின்னா குருவோட கிரகத்தை சேருது. அதுல தங்கத்தால் செய்யப்பட்ட திருமாங்கல்யம் அப்படிங்கிறது குரு பிளஸ் சுக்கிரனோட சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இதுவே தங்கத்துல போடுறீங்க அப்படின்னா சுக்கிரன் மட்டும்தான். தங்கத்திலேயே கயிறு போட்டாலும் மாங்கல்ய கயிறு போடுற இடம் மட்டும் கண்டிப்பாக மஞ்சள்ல இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ற இடம் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடமாக இருக்கக்கூடும். குரு என்பது ஆண், சுக்கிரன் என்பது பெண். இந்த ஆண் பெண் சேர்க்கையை சேர்க்கக்கூடியது திருமாங்கல்ய கயிறு, திருமாங்கல்யம். இந்த பந்தத்தை உணர்த்துவதற்காகவே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். முன்னோர்கள் செய்த காரியங்கள் அத்துணைக்குமே ஒரு ஒரு சிறப்பான பலன் உண்டு. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை விட நாம வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு வாழக்கூடிய 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல பெண் பிள்ளைகள் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது எனக்கு வந்து பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களோட வாழ்க்கைங்கிறது வாழ்வியல் முறை அப்படிங்கிறது ரொம்பவே மாறுபட்டு இருக்கு. எப்பவுமே பெண்கள் திருமாங்கல்யத்தை வெளியில் காட்டக்கூடாது. அப்படி வெளியில காட்டும் போது மகத்துவம் அப்படிங்கிறது மறைந்து போகும். நம்ம வந்து அந்த அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, கருத்து வேறுபாடுகள், நம்ம டிவோர்ஸ் கேட்டு வெளியே போறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். இன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகும்போது திருமாங்கல்யத்திற்கு பெரிய மதிப்பு கொடுங்க. மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அப்படிங்கிறது சூழமும் சேர்ந்து நடைபெற்ற கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற சில வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவது ரொம்பவே நல்லதுப்பா. அப்படி பின்பற்றினா நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். நம்ம நிறைய பேர் ஓடி ஓடி போய் கோவில்ல சாமி கும்பிடுறோம். ஆனா நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு சாமி கும்பிட்டா நமக்கு எந்த பலனுமே, என்ன சாமி கும்பிட்டாலும் நமக்கு எந்த பலனுமே கிடைக்காது. அப்படி பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை, நம்ம முன்னோர்கள் செய்த நல்ல விஷயங்களை கத்து கொடுத்து வீடியோஸ்ல பாக்குறப்ப அந்த மாங்கல்யத்தை வந்து வெளியே எடுத்து போட்டுட்டு வீடியோஸ் எடுக்கிறது போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.